ஹாய் டியர்ஸ். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரசம் வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு காஞ்ச வரமிளகா எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கொரன்னு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த பழம் எடுத்து அதையுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றி அதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு கருவேப்பிலை, மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தென் உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கையாலேயே ஓகேங்களா, நல்லா அந்த புளி கரையிற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. யாரும் கொதிக்க வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க, பட் என் ஸ்டைலில் நான் கொதிக்க தான் வைப்பேன் ரசத்தை எப்போவுமே. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். இதை தாளிப்புக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு பல் பூண்டை இடித்து போட்டிருப்பேன், ஒரு வரமிளகா, அவ்வளோதாங்க. தாளித்து கொட்டிட்டு மல்லித்தழை தூவி கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வர